12th physics first midterm examsல படிக்க வேண்டிய 100% important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். very important question. 2019ல இருந்து 2024ல உங்களுக்கு ரிப்பீட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்ட கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாப் 10 கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நவர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோலயே நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். 100% படிக்க வேண்டிய கொஷின்ஸ் 35க்கு 30 மார்க் கன்ஃபார்ம் எடுக்க முடியும். கம்பல்சரி கொஷின்ஸ் மட்டும் ட்விஸ்டாக கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளால கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு 30 சொல்லியிருக்கேன். ஸோ 5 மார்க்ஸில் பாருங்க, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டைன் எ ரிலேஷன் ஃபார் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட், இந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். பாய்ட்-சாவர்ட் லா, வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், வெரி இம்பார்ட்டன்ட். நான் 3 ஸ்டார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அத்தனை முறை வந்து ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி வேண்டி கிராஃப் ஜென்ரேட்டர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பொட்டன்ஷியோமீட்டரும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாங் சார்ஜர் ஒயர், எலக்ட்ரிக் field due to an infinitely long charger wire, இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின், மிஸ் பண்ணாம படிங்க. அதே போல் ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வோல்டாமீட்டர், வெரி இம்பார்ட்டன்ட். டைபோல் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதே கொஷின்ஸ் தான், வெறும் டைபோல் மட்டும் ஆக்சியல் லைனில் கேட்டிருக்காங்க. ஸோ கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் படிச்சுக்கோங்க. அடுத்து ஓம்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து யூசிங் பயாட்-சாவர்ட்ஸ் லா, deduce the relation for the magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying character. ஸோ இதுவுமே வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா derive an expression for electrostatic potential to a பாயிண்ட் சார்ஜ். அடுத்தது கிர்காஃப் ரூல்ஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். டயபாராஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஹவு வில் யூ இன்டியூஸ் அண்ட் EMF by changing the area enclosed by the coil, important. State the principle of potentiometer, properties of electric field. அதுக்கடுத்தது எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டரு, அதுக்கடுத்து ரெசிஸ்டோர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அது இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கூலம் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. காஸ் லா ஃப்ரம் கூலம்ஸ் லா, இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வாட் இஸ் சிபெக் எஃபெக்ட், லிஸ்ட் அவுட் இட்ஸ் அப்ளிகேஷன் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ட் ஆஃப் எ parallel resistant network, give an account of magnetic Lorentz force, compare the properties of soft and hard ferromagnetic materials. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ், நீங்கள் முதல்ல நான் சொன்னதை அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ்லாம் படிக்க பாருங்கள், சரிங்களா? எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கொடுத்த கொஷின்ஸ் தான் இது எல்லாமே, சரிங்களா? ஆல் டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸில். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், வாட் இஸ் எ கொரோனா டிஸ்சார்ஜ், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் கண்டக்டர்ஸ், டிஃபைன் ஆம்பையர், ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் left hand rule, state Lenz law, the electric field lines never intersect, justify, define electrical resistivity, state the principle of potentiometer, define electric dipole, give examples, what is an equipotential surface, distinguish between drift velocity and mobility, state Ampere circuital law. இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, பிரின்சிபிள் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், எலக்ட்ரிக் டைபோல், லென்ஸ் லா, லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ரூல், ஆம்பியர், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின், தமிழ் மீடியம். ஒரு மின் இருமுனை காரணமாக ஏற்படும் நிலை மின்சார ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை பெறுக, வெரி இம்பார்ட்டன்ட். மின்மாற்றியின் கட்டுமானம், வெரி இம்பார்ட்டன்ட். பயோட்-சாவர் விதி, அது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வீட்ஸ்டோனின் பாலத்தில் பால சமநிலைக்காக நிபந்தனை, வெரி இம்பார்ட்டன்ட். வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 செல்களின் EMF எவ்வாறு பொட்டன்டோமீட்டரை பயன்படுத்தி ஒப்பிடப்படுகிறது. அதுக்கடுத்து மின் புலத்திற்கான வெளிப்பாட்டை பெறுக, வோல்ட் மீட்டர், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மின்சார புலத்தை கணக்கிடுங்கள்.
அதுக்கடுத்தது மேக்ரோஸ்கோபிக் வடிவத்தை பெறவும் ஓம் விதியின், ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பாலத்தில் பால சமநிலைக்கான நிபந்தனையை பெறுங்கள். அடுத்தது பயோட் சாவர்ட் விதியின் பயன்படுத்தி மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் எண்ணற்ற நீண்ட நேர கடத்தியின் காரணமாக ஒரு புள்ளியில் காந்தப்புலத்திற்கான உறவை கழிக்கவும், வெரி இம்பார்ட்டன்ட். மின்னணு இருமுனையத்தால் ஏற்படும் மின்னியல் ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை பெறுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு மட்டும், திரும்பவும் சொல்கிறேன், இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு மட்டும் 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 கொஷின் பேப்பரோட ஒரு அனாலிசிஸ், ஒவ்வொரு ஒவ்வொரு இயர்லையும் இருந்த அனாலிசிஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் எடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படும் நிலை மின்னழுத்த ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை பெறுங்கள். டயாபாரா பெரோ காந்த பொருட்களின் பண்புகளை கொடுங்கள். சுருளால் சூழப்பட்ட பகுதியை மாற்றுவதன் மூலம் இஎம்எஃப்ஐ எவ்வாறு தூண்டுவீர்கள்? பொட்டன்டோமீட்டரின் கொள்கைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மின்சார கோப்பு கோடுகளின் பண்பு வெரி இம்பார்ட்டன்ட். மின்புலத்தின் ஏதேனும் முக்கிய 3 அம்சம் இம்பார்ட்டன்ட். இணைத்தகடு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை பெறுங்கள். சர்க்கிள் வேகம் மற்றும் இயக்கம் ஆகியவற்றின் வேறுபடுத்துங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கூலம் சக்தி மற்றும் ஈர்ப்பு விதை, இது வெரி இம்பார்ட்டன்ட். கூலம்பின் சட்டத்திலிருந்து காஸ் சட்டத்தை பெறுங்கள். கிர்ச்கோப்பின் விதிகளை மாநிலம் மற்றும் விளக்குங்கள். ஸோ இது ஒரு சிலது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணதில் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மாறி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சிபெக் விளைவென்றால் என்ன, அதன் பட்டியலிடுங்கள். இணையான ரெசிஸ்டன்ட் நெட்வொர்க்கின் சமமான எதிர்ப்பை விளக்குங்கள். காந்த லோரன்ஸின் சக்தியின் கணக்கை கொடுங்கள். மென்மையான மற்றும் கடினமான பெரோ காந்த பொருட்களின் பண்புகளை ஒப்பிடுக. இது எல்லாமே 3 மார்க்ஸில் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொன்னது புரியுதுங்களா? ஸோ சொன்ன கொஸ்டின்ஸில் 5 மார்க் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், 3 மார்க் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். நான் ரிப்பீட்டடாக எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லணும், ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக அதெல்லாம் இமீடியட்டாக படிக்க பாருங்கள். 2 மார்க்ஸில் எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக் பிளக்ஸு, கொரோனா வெளியேற்றம் என்றால் என்ன, சூப்பர் கண்டக்டர்கள் ஒரு சிறப்பு குறிப்பை எழுதவா, ஆம்பியர் வரையறுக்கவும், மாநில ஃப்ளெமிங் இடது கை விதி இம்பார்ட்டன்ட், லென்சிங் சட்டம், அடுத்தது மின்புல கோடுகள் ஒருபோதும் வெட்டுவதில் நியாயப்படுத்துங்கள், எதிர்ப்பு திறனை வரையறுக்கவும், பொட்டன்டோமீட்டரின் கொள்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மின் இருமுனையை வரையறுக்கவும் எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள், சமநிலை ஆற்றல் மேற்பரப்பு என்றால் என்ன, சர்க்கிள் வேகம் மற்றும் இயக்கம் ஆகியவற்றை வேறுபடுத்துங்கள், ஆம்பியரின் சுற்று விதியை கூறுங்கள். ஸோ இதில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன்ஸ்ல இருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டாப் 10 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறவங்க இதில் இருக்க கொஷின்ஸை கண்டிப்பாக முதல்ல படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மற்ற கொஷின்ஸ் படிங்க. கண்டிப்பாக 35க்கு 30 ஷுவராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் 1 மார்க் கொஷின்ஸ் பக்காவாக தயாராகிடுங்க. அதே மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து மிஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்சால் ப்ராப்ளம்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்கான வீடியோஸும் இங்கிலீஷ் மீடியத்துக்கான வீடியோஸுமே தொடர்ச்சியாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 12th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th வீடியோஸை எல்லாமே தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ டாப் 10 கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படித்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.